இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கபடி மேட்ச்ல ஜெயிச்சு எல்லாரும் கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட வைக்கலான்னு கனவு கண்டுட்டு சார். ஆனா அந்த முத்துப்பாண்டி என் காலை உடைச்சு இப்படி படுத்து கிடக்கிற மாதிரி பண்ணிட்டான். எங்க ஊர்க்காரங்களோட ரொம்ப நாள் கனவாவே போயிடும் போல இருக்கு சார். அதான் சார் நல்லா தாங்க முடியல. யாருங்க அந்த ஆளு? விளையாட்ட பார்க்காம இப்படி பண்ணிருக்காரு. நீங்களா வாங்க, அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சார் அவனை போய் பார்க்கணும்னு சொல்றீங்களே சார், எதுக்கு சார்? ஏங்க இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிருக்காரு, அவர் என்னன்னு கேட்க வேண்டாமா? அடியை வாங்கிட்டு இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா எப்படிங்க சார்? அவன் வெறும் பிளேயர் இல்ல சார், பெரிய ரவுடி. ஆமா சார், அவன் சாதாரண ஆள் இல்ல, ஊர்ல செல்வாக்கோட இருக்கிற ஒரு ரவுடி. அவனை எதிர்த்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே நம்ம ஏதாவது செஞ்சாலும் நம்மளை அழிக்கவும் தயங்க மாட்டான். அவ்வளவு மோசமான ஆள் அவன். அதுக்காக அவர் செய்யற தப்பெல்லாம் நீங்க பொறுத்துட்டு இருப்பீங்களா? ஏங்க இந்த போட்டியில ஜெயிக்க கூடாதுன்னு அவர் காலை உடைச்சிருக்காங்க. சார் வேணாம் சார், அவர் ரொம்ப மோசமானவன். நீங்க நியாயம் கேட்கலான்னு போனீங்கன்னா உங்களை ஏதாவது பண்ணிடுவான் சார் அவன். நீங்க கெஸ்ட் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீங்க போக வேணாம் சார், ப்ளீஸ் சார், சொன்ன கேளுங்க, போவாதீங்க. இல்லங்க, நீங்களா வாங்க, அவரை போய் பார்க்கலாம். சார் நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? நான் நல்லா யோசிச்சு தாங்க சொல்றேன், வாங்க. நல்ல நாள் அதுமா என் புருஷன் அந்த அயோக்கிய ராஸ்கல் இப்படி பண்ணிட்டால, அவன் கை கால் விலகாம போகும். விடு மீனாட்சி, அவங்கள மாதிரி ஆளுங்கள அந்த கடவுள் சும்மா விட மாட்டாரு. கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கொடுப்பாரு, நீ கவலைப்படாத.